நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். அரசியல் சமூக அரங்கத்தில் நாம கேட்க வேண்டிய கேள்விகளை, மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை உங்கள் கேள்விகளாக ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக நியூஸ் 7 தமிழ் தனது முதன்மையான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் எழுப்ப விரும்புகிற கேள்விகள் எவையவை? தினகரனின் 60 நாள் கெடு யாருக்கானது? பெரும்பான்மையை இழந்து விட்டாரா எடப்பாடி? இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் என்பது இபிஎஸ் வெர்சஸ் டிடிவி என்று மாறிவிட்டதா? தினகரனுக்காக எடப்பாடியை ஆதரிப்பாரா ஓபிஎஸ்? கண்ணு கெட்டிய தூரத்துக்கு வந்துவிட்டதா தமிழக சட்டமன்ற தேர்தல்? அடுத்தடுத்த திடீர் திருப்பங்களால் தமிழகத்தை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக கட்சி. அதிமுகவினுடைய ஒவ்வொரு நகர்வும் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை தவிர்க்க முடியாமல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வராக தினகரனுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தினகரன் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய இப்போது வரைக்கும் சுமார் 30 எம்எல்ஏக்கள் தினகரன் சேர்த்திருக்கிறார்கள். இது எங்கு போய் முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பல முக்கியமான கேள்விகள் நமக்கு இருக்கிறது. கருத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அதே போல அதிமுகவினுடைய அம்மா அணியிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கூடுதலாக சில அரசியல் பிரபலங்களும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். சுமன், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நேற்று 2 ஸ்டேட்மெண்ட் டிடிவி தினகரன் முன்வைக்கிறார். ஒன்று, தான் மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபட போவதாக டெல்லியில தெரிவிக்கிறார். சென்னையிலும் அதை உறுதிப்படுத்துகிறார். சசிகலாவுடைய சந்திப்புக்கு பிறகு 60 நாள் தாங்கள் அமைதியாக இருக்க போவதாக தெரிவிக்கிறார். இந்த 2 நிகழ்வுகளுக்கும் நேர் எதிராக ஏறக்குறைய 30 எம்எல்ஏக்கள் இப்ப வரைக்கும் போய் அவர் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த முரண்பாடு அப்படிங்கிறது அந்த கட்சி உண்மையிலேயே நகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளா, இல்ல எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையிலான ஒரு பிளான்டு டிராமாவை நடத்துறாங்கன்னு தோணுதா? இல்லை, எனக்கு தொடர்ந்து இப்போ இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இது ஒரு நாடகமாக எனக்கு தோணலை. இது மசில் ஃப்ளெக்ஸிங், அதாவது பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது இந்த அணியினர், அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் அவங்களுடைய வழிகாட்டின் பேரில் நாங்கள் நடக்கவில்லை அப்படின்னு அவர் திருப்பியும் சொன்னார். அதுக்கு ஒரு பதிலடியாக ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கலாம். மிக முக்கியமாக ஒரு விஷயம் மட்டும் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. 2 தரப்புலையும் அரசுக்கு ஆபத்தில்லை அப்படிங்கிறது. திரு தினகரன் தரப்புலையும் இந்த அரசினுடைய ஸ்திரத்தன்மைக்கு எந்தவித பங்கமும் விளைவிக்க கூடாதுங்கிற ரீதியாகத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு 2 பக்கம் சொல்லும் போதே இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். நீங்கள் தன்னிச்சையாக நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்க முடியுங்கிறத இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு ஒரு சிக்னல் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ஜெயக்குமார் வந்த பிறகு 60 நாட்கள் அமைதியாக இருக்கலாம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு இன்னைக்கு அன்பழகன் அவர்கள், கலைராஜன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிற போது அண்ணா எங்களை அழைச்சிருந்தாரு, அதன் அடிப்படையில் போய் பார்த்தோம் அப்படிங்கிற போது டிடிவி தினகரன் எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்கள் போய் பார்த்திருக்கிறார்களா, அல்லது வழக்கம் போல மாணிக்கம் பாட்சவாக மாறிய தருணத்தில் போய் பார்க்கிற தருணமா இதை எடுத்துக்க முடியும்? இல்லை, இது அதாவது இந்த அரசு நான் ரெண்டு விஷயத்தில் பார்க்குறேன். ஒன்று 3 அணிகளாக கிட்டத்தட்ட இப்போ டிஃபேக்டோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ டிஃபேக்டோ ஸ்பிளிட். இது எல்லாமே ஒரு நாடகமாக இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் கூட ஓரளவுக்கு அதை ஒரு சாத்தியம் இருந்தது. இப்போ என்னன்னா தொடர்ந்து அணியின் சார்பாக பேசுகிற சில செய்தி தொடர்பாளர்கள் இப்போ அவங்கள அறிமுகப்படுத்துறதே திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர் தான் சேனல்ஸே போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் மற்றவங்களை அதிமுக அம்மா அணியினுடைய ரெண்டும் ஆக்சுவலாக ஒன்று தானே. இப்போ அடிப்படையாக ஏன் இந்த வித்தியாசத்தை கொண்டு வரீங்க? ஸோ நிச்சயமாக ஒரு 3rd ஃபேக்ஷன் உருவாகிருக்கு. இந்த 3rd ஃபேக்ஷனுடைய நோக்கம் என்ன? அதுதான் இமீடியட்டான நோக்கம். இவர்களுக்கு ஒரு சிக்னல், எங்களுடைய பலத்தை பார்த்து கொள்ளுங்கள், ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் சென்றீர்களானால் ஆபத்தில் முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் இப்போ இந்த ஸ்டேஜ். அது எங்க போகுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். தற்போதைய சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் யார் யாருக்கு எந்த அளவிற்கான பலம் இருக்கிறது என்பது குறித்த தற்போதைய நிலவரப்படம் இன்றைய இரவு தற்போதைய 7 மணி நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்ன என்பது குறித்த ஒரு காணொலியை இப்போது பார்க்கலாம். தற்போது இருக்கிற அதிமுகவினுடைய 134 எம்எல்ஏக்களில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அணியில் ஏறக்குறைய 95 எம்எல்ஏக்களும், டிடிவி தினகரன் அணியில் தற்போது வரை 27 எம்எல்ஏக்களும்
ஓ பன்னீர்செல்வம் அணியில் 12 எம்எல்ஏக்களும், திமுகவை பொறுத்த வரைக்கும் 89, காங்கிரஸ் 8 மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1. இதன் அடிப்படையில் இந்த ப்ராபபிலிட்டியை பத்தி பார்த்தோம்னா எடப்பாடி அணி, அதற்கு பிறகு திமுக, அதற்கு பிறகு டிடிவி அணி, அதற்கு பிறகு ஓபிஎஸ் அணி என பல்வேறு சிக்கல்களை இந்த சட்டப்பேரவை சந்திக்கும் என்று தெரிகிறது. சொல்லுங்க. இது வந்து ஒரு ஃபர்ம் ஃபிகர்ஸா நம்ம எடுத்துக்கவே முடியாது. அடிப்படையா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த அரசுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் ஓபிஎஸ் அணியினர் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அரசை கவிழ்ப்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இப்படி கொண்டு வர முடியாது. அது வந்து அடுத்த சட்டப்பேரவை செயல்பாடுகளுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுல பெரும்பான்மை அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு இல்லையா? இல்ல நிச்சயமா வந்து இப்போ விவாதமே நடக்க போகுது. இந்த விவாதத்தின் போது கூட டெக்னிக்கலாக வந்து அரசு வந்து ஒரு மெஜாரிட்டியில் இருந்தால் தான் செயல்பட முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல். இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது, எப்போ கொண்டு வராங்க, ஆகஸ்ட் மாதம் பிறகு கொண்டு வராங்களாங்கிறது அது வேறு. ஆனால் அடிப்படையாக இவங்க இந்த 27 பேர் வந்து தினகரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அரசுக்கு எதிராக இருக்கிறார்களா, அதுதான் கேள்வி. இட்ஸ் a very clear distinction. நான் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், ஆனால் அரசுக்கு எதிராக அமைச்சர் ஜெயக்குமார் நாங்க தினகரனை ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்றாங்க. ஒதுக்கி வைப்பதாக சொல்லப்படுகிற தினகரன் கிட்ட 28 எம்எல்ஏக்கள் போய் பார்த்தாங்கன்னா எதன் அடிப்படையில போய் பாக்குறாங்க? முதலமைச்சர் சந்திச்சீங்கன்னா கூட தொகுதி பிரச்சனை ஒரு காரணம் சொல்லலாம். இல்ல அதாவது நெல்சன், கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தினகரனுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை கலைப்பதால் அவர்களுக்கு என்ன பெனிஃபிட், ஒண்ணு மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த 27 பேரோ நாளைக்கு 30 பேரோ சேர்ந்து ஆட்சியை கவுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு? தே ஸ்டாண்ட் டு லூஸ். இன்ஃபேக்ட் அவங்க தான் பிக்கர் லூசர்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற லீவரேஜ், ஆட்சியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு லீவரேஜ் அப்புறம் இருக்காது. இப்போ நெகோஷியேட் பண்ணி பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக ஒரு சொல்யூஷன் வர்றது தான் அவங்களுக்கும் லாஜிக். ஸோ ஆட்சியை கவிழ்ப்பதில் அவர்களுக்கும் நஷ்டம், அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணிக்கும் நஷ்டம் தான். ஸோ அடிப்படையாக இது வந்து ஒரு பிரிங்க்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்காக இது வந்து ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். கிளியரா தினகரனுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இல்லை, இட்ஸ் வே டு ப்ரிமெச்சூர், ரொம்ப ப்ரிமெச்சூர். அன்லெஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த அணியில் ஏற்பட்டு சரி வேறு வழியே இல்லாமல் இந்த அரசை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான ஒரு அவுட் சைட் சான்ஸ் உடனடியாக அடுத்த ஒரு வாரத்திற்குள் அந்த மாதிரி அந்த சூழல் வருமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பட் இட்ஸ் an outside chance. இந்த நடப்பு அதிமுகவினுடைய அரசியல் சூழல்ல தினகரன் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து நம்முடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பெரிய போல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அங்கம் சென்று வாக்களிக்கலாம். தொடர்ச்சியாக பேசலாம். அதிமுக அம்மானிலிருந்து கோவை செல்வராஜ், ஒரு ஒருங்கிணைந்து கட்சியையும் ஆட்சியையும் எடப்பாடி பழனிசாமி வழி நடத்துகிறார்னு கோவை செல்வராஜ் திரும்ப எல்லா அரங்கத்திலையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா கட்சியை வழி நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்ட, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கட்சியை வழி நடத்துகிறார்கள். ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்போது நீங்க ஒதுக்கி வச்சதா சொன்ன டிடிவி தினகரனை ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் 25 எம்எல்ஏக்கள் போய் பாக்குறாங்க அப்படின்னா உங்கள் அந்த கட்சியை வழி நடத்துகிற குழுவுக்கு என்ன மரியாதை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன மரியாதை? எந்த எம்எல்ஏவாவது உங்கள் ஊடகங்கள்லையோ மற்றவங்ககிட்ட வந்து நாங்கள் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறோம், கட்சிக்கு எதிராக இருக்கிறோம், தனிப்பட்ட ஒரு மனித முன்னால போறோம்னு எங்காவது சொன்னாங்களாசொல்லணுமா? தனியா ஊடகங்கள் வந்து ஊதி இதை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. சார், இது எங்க கட்சி விவகாரம், இது உள்கட்சி விவகாரம். அவரு எந்த கட்சி? அவரு தினகரன் எந்த கட்சி? அவர் எந்த கட்சி? என்ன பொறுப்பு? துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. நீங்க அவரை ஒதுக்கி வச்சிருந்தா சொன்னீங்களே. நாங்க என்ன சொல்றோம், இப்போ தொண்டர்கள் வந்து நான் சொல்ற கேளுங்க தெளிவா, தொண்டர்கள் வந்து தெளிவா இருக்காங்க. தொண்டர்கள் என்ன கருத்தோ அந்த கருத்தை மரியாதைக்குரிய அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாரு. அதுல வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்க்க போறது வந்து அவங்கவுங்க சொந்த விருப்பம். இப்போ நானே இருக்கேன், என்னுடைய நண்பராக இருக்கிறாங்க, அவங்க வேற கட்சியில் கூட இருப்பாங்க, ஒரு சிறைக்கு போகலாம், ஆஸ்பத்திரியில் உடம்புக்கு எல்லாம் படுத்திருக்கலாம், கல்யாணம் எந்த நிகழ்ச்சிக்கு வேணா அதுக்காக உடனே அந்த கட்சியெல்லாம் போய் சேர்ந்துக்க முடியுமா? அது மாதிரி நீங்க சொல்றது தப்பு. தினசரி உங்க ஆட்சிக்கு ஆபத்துன்னு நான் கேள்வி கேட்கல, கட்சி யாரிடம் இருக்கிறது என்பது என்னுடைய கேள்வி அல்ல. நீங்க ஒதுக்கி வைக்கிறதாக டிடிவி தினகரனை ஒதுக்கி வச்சுட்டோன்னு அனௌன்ஸ் பண்றீங்க. ஒதுக்கி வைப்பதாக சொன்ன ஒரு நபரை 30 எம்எல்ஏக்கள் ஒரே நாள்ல போய் பார்க்குதுங்கிறது தினகரன் நல்லா இருக்காரான்னு கேட்டு வர்றதுக்காக கோவை செல்வராஜ் சொல்றாரு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? வேற என்ன சந்தேகம் இருக்கு? ஒண்ணு வேண்டாம், உடல்நலம் விசாரிக்கிறது இல்ல, ஒரு நட்பு ரீதியா பாக்குறது தான். ஒரு ஒண்ணு இல்ல, எம்எல்ஏக்கள் வந்து தினசரி காலையில ஒரு
எல்லா நாளும் பார்த்துட்டாங்க. இத்தனை நாள்லாம் அந்த 40 நாள் சிறையில் இருந்தா எங்க போய் பார்க்க முடியும்? அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்களே. நீங்க அவ்வளவு நட்புறவோடு இருந்தீங்கன்னா சிறையில 8 பேர் தான் 8 பேர் பார்க்காம யாரும் இல்ல. திரு ஜெயக்குமார் எல்லாரும் அந்த நைட்ல அறிவிப்பு கொடுத்த பிறகு 8 பேர் தான் 8 எம்எல்ஏ தான் போனாங்க. 30 எம்எல்ஏங்கிறது இல்ல சார், எல்லாருமே பார்த்தோம் போனோம் பழகிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து விருப்பம் இல்லை, நாங்க போகல. சில பேர் வந்து அவரை பார்க்கணும்னு தோணுது, அவர் கூட பழகுறாங்க. அதை வந்து வித்தியாசமே இல்லை. அதிமுக கட்சியில் தான் இருக்கிறாங்க. வேற கட்சி தலைவரை போய் பார்த்தோம்னு விசாரிக்கல, வேற கட்சி போகல. ஒரே நிமிஷம், ஒரு அமைச்சர் இருக்காங்க, காலையில் 8 மணிக்கு என்ன செய்யறாங்கன்னா தொகுதி பிரச்சனையா ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சர் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு வர்றாரு. அவர் பக்கத்து வீட்டில் இருக்கு இன்னொரு அமைச்சர், உடனே அந்த அமைச்சரோட ஆதரவா அந்த அமைச்சரோட அணிக்கு போயிட்டாரு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இல்ல, இந்த லாஜிக் வந்து ரொம்ப சரியாக இருக்கிறது. சிறை சென்று திரும்பி இருக்கிற டிடிவி தினகரனும் நலம் விசாரிப்பதற்காக கூட எம்எல்ஏக்கள் போயிருக்கலாம். போய்விட்டு வந்த எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் கட்சி விதிமுறைகளுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் மீது நிச்சயம் நடவடிக்கை இருக்கும் என்கிறார். இதுவும் சும்மா நடவடிக்கை ஜெயக்குமார் மீது நடவடிக்கை இருக்கும் என்று யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அமைச்சர் ஜெயக்குமார் மேல. அவர் சுயமா சொல்றாரு சார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு அவருடைய கருத்தை அதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுப்போங்கிறது உள்கட்சி விவகாரத்தை இந்த அவர் மாதிரி நான் வெளியே பேச முடியாது. எங்க கட்சி என்ன நடவடிக்கைன்னு எனக்கு தெரியும். உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் 30 பேர் நீங்கள் ஒதுக்கி வைத்த ஒரு தலைவரை போய் பார்ப்பதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கலாம், அதுக்காக வச்சுக்கோங்க. பதவி வந்து வேலை செய்ய வேண்டாம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கல. அவன் அந்த பதவியில் இருக்கும்போது கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பழகத்தான் செய்வாங்க, எல்லாரோட பேசத்தான் செய்வாங்க. இப்ப நாங்களே பேசுறோம், அது ஒண்ணும் அதுக்காக வந்து அவரோட அணியில மாறி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ எது நீங்க இப்ப தினகரன் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. டிடிவி தினகரன் 60 நாட்கள் பொறுத்திருப்போம்னு சொன்னதற்கு அடுத்த நாள் 30 எம்எல்ஏக்கள் போறாங்க அப்படின்னா 60 நாள் பொறுத்திருப்போம். குழப்பமே இல்லைங்கிற நான் இந்த குழப்பத்துக்கு காரணமே உங்க மாதிரி ஊடகங்கள் தான் ஒழிய எங்க கட்சியில் ஒரு குழப்பம் கிடையாது. சரி, ஜெயக்குமார் சொல்றாரு இன்றைக்கும் கட்சியை வழி நடத்துவதற்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன், கட்சி நாங்க நடத்திட்டு தான் இருக்கிறோம். இல்ல, என்னுடைய கேள்வி கட்சி வழி நடத்த குழு இருக்கிறது, ஆட்சிக்கு எடப்பாடி இருக்கிறார் என்றால் தினகரனை போய் எதுக்கு பார்க்கணும்? அது அவங்க சொந்த விருப்பங்க. நீங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுறத ஏப்பா போய் பேசுறேன்னு நான் கேட்க முடியுமா? உங்க சுய இதுல வந்து நான் தலையிட முடியுமா? உங்களுடைய எங்க கட்சிக்கு எதிராகவோ ஆட்சிக்கு எதிராகவோ கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாலோ அல்லது விப்பு கொடுத்து அதுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டாலோ சட்டமன்றத்தில் கட்டுப்படாமல் செயல்பட்டாலோ அது கட்சி விதிமுறையாக இருக்கும். அது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ ஒன்றும் நடவடிக்கைக்குரிய விஷயம் அல்ல. இப்ப பெரும்பான்மை சுயநலமா அவங்க சுயமா பாக்குறாங்க. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இழந்து விட்டார் எடப்பாடி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அது எதை வச்சு சொல்றீங்க நீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அமைச்சர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்கணும்ங்கிற ஒரு கோரிக்கையை சாதாரணமாக கடந்து போகிறீங்க நீங்க. எது அமைச்சர் ஜெயக்குமார் நடவடிக்கை எடுக்கணும் யார் சொல்லணும்? அவர் எம்எல்ஏ என்ன சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? அவர் யார் சொல்றதுக்கு? ஜெயக்குமாருக்கு இருக்கிற தகுதி அவருக்கு இருக்கா? யார் அவர் சொல்றதுக்கு? அடுத்த கேள்வி கேட்கிறேன். தினகரன் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்வதற்கு ஜெயக்குமாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்காரு, அமைச்சராக இருக்காரு, அவர் மாநில தலைமை கழக நிர்வாகியா இருக்காரு. என்னுடைய கேள்வி, இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோ முதலமைச்சரோ ஏன் பேசவே இல்லை அதை பத்தி? முதலமைச்சர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதலமைச்சர் வந்து முதலமைச்சருடைய ஆலோசனை பேர்ல எங்க கருத்துக்கள் அமைச்சர் ஊடகங்களை பார்த்து பயப்படுகிறார். சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் தன்னுடைய முகமாக ஜெயக்குமாரை முன்னிறுத்துகிறார். எந்த விஷயத்துக்கும் வந்து முதலமைச்சர் தான் சொல்லணுங்கிறது இல்ல, கட்சியினுடைய கருத்தாக தான் ஜெயக்குமார் சொல்றார். ஜெயக்குமார் கருத்து எங்க எல்லாருடைய கருத்து தான். தொடர்ச்சியாக இன்னொரு தரப்பினர் அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் தினகரன் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் 1.5 கோடி தொண்டர் சொல்லிட்டு தான் இவங்க 1.5 கோடி, ஓபிஎஸ் 1.5 கோடி ஆயிருச்சு. இப்போ 1.5 கோடி யாரும் சொல்லல. போய் பாருங்க தமிழ்நாடு பூரா என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. தொடர்ச்சியாக பேசலாம். அதிமுகவினுடைய எந்த அணியிலிருந்து தெரியவில்லை. நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சம்பத் சார். தொடர்ச்சியாக தினகரனை இன்று ஒரு நாள் மட்டும் ஏறக்குறைய 30 எம்எல்ஏக்கள் போய் பார்த்திருக்கிறாங்க. ஆனா அது எந்த வகையிலும் கட்சியையும் ஆட்சியையும் பாதிக்காது, அது தினகரன் மீதான ஒரு நட்பு ரீதியிலான சந்திப்பு மட்டுமே அப்படிங்கிறார் அதிமுகவினுடைய எடப்பாடி அணியிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள். உண்மையிலேயே அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லையா? 30 எம்எல்ஏக்கள் சந்திச்சதுங்கிறது சும்மாதானா? இல்ல, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரனை விலக்கி வைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மீனவரணி செயலாளர் ஜெயக்குமார் சொன்னதுதான் பிரச்சனை. நன்றி மறந்த பேச்சு, நாகரிகம் இல்லாத பேச்சு. அவரை மீனவரணி செயலாளராக்கி நிதித்துறை அமைச்சர் பொறுப்பை வாங்கி கொடுத்தவர் கழகத்தின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன்.
ஆகவே பகிரங்கமாக ஜெயக்குமார் இந்த பேச்சை பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்வதற்கு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அண்ணன் செல்வராஜ் கேட்கிறார். ஆண்டிப்பட்டியில் அம்மா அரசாள்வதற்கு தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். அவரை காட்டிலும் ஒன்றும் ஜெயக்குமார் தகுதி உள்ளவர் அல்ல. ஆகவே ஜெயக்குமார் சொன்னதை திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும். திரும்ப திரும்ப அதிமுக தற்போது தினகரனுடைய தலைமையில் பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த அதிமுக தற்போது தினகரன் தலைமையில இல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் குழுல இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஜெயக்குமார் மற்றும் எடப்பாடி அணி தரப்பிலிருந்து முற்றிலுமாக தினகரன் ஒருத்தர் சீன்லயே இல்லைங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிற போது நாஞ்சில் சம்பத்தும் தங்க தமிழ்ச்செல்வனும் வெற்றிவேலு மட்டும் திரும்ப திரும்ப தினகரனுக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் என்ன? நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. தினகரன் பெயரை எல்லா திசைகளும் இன்றைக்கு உச்சரிக்க ஆரம்பித்திருக்கின்றன. தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத தலைவராக தினகரன் எழுந்து வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதியும் விதியும் இனிமேல் அவர்தான். அவருக்கு பின்னால் தான் இந்த இயக்கம் இனிமேல் இயங்கும். அவரே வழிகாட்டப் போகிறார், வரலாறு படைக்கப் போகிறார், வாகை சூடப் போகிறார். நீங்க தேர்ந்தெடுத்த, நீங்க பதவி கொடுத்த, நீங்க உருவாக்குன திரும்ப திரும்ப சொல்கிற அமைச்சர் ஜெயக்குமாரிலிருந்து இருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் யாருமே டிடிவி தினகரன் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க மறுக்கிறார்கள். டிடிவி தினகரன் அதிமுகவிலே இல்லைங்கிறாங்க. அவர் இப்ப அதிமுகவினுடைய எந்த பதவியிலும் இல்லை, நாங்க அவரை ஒதுக்கி வச்சுட்டோங்கிறாங்க. திரும்ப திரும்ப நாஞ்சில் சம்பத் தனியாக சொல்லிக் கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கான மொத்த ஆதரவு என்பது நாஞ்சில் சம்பத், புகழேந்தி, தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட சிலருடைய குரல் மட்டும்தானே. இப்படி உளறுகிறவர்கள் ஏதோ ஒரு உட்டோப்பியாவில் இருக்கிறார்கள். டிடிவி தினகரன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். நேற்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலர் சின்னம்மாவா அவர்களை சந்தித்து விட்டு வந்துதான் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் இந்த கட்சியில் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு அதிகாரம் உள்ளவர்கள். இவர்களாக குழு அமைத்து இவர்களாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த குழுவுக்கு எந்த மரியாதையும் இல்லை. இல்ல, தினகரன் முதலமைச்சராகணும்னு முதல்ல சொன்னது நீங்க மட்டும்தான். தற்போது 30 எம்எல்ஏக்கள் தினகரனை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையிலேயே தினகரனை முதலமைச்சராக முன்னிறுத்துகிற அளவிற்கான அரசியல் நகர்வை தினகரன் செய்து கொண்டிருக்கிறாரா? தினகரனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கழக தொண்டர்களுடைய விருப்பத்தை நான் வெளிப்படுத்தினேன். தவிர்க்க முடியாத தலைவராக அவர் மேல் எழுந்து வருகிறார். எல்லா தொண்டர்களின் மனம் கவர்ந்தவராக, தமிழ்நாட்டின் திசைகளின் கவனத்தை கவர்ந்தவராக, ஆளுமை உள்ள தலைவராக இன்றைக்கு மிச்சம் இருக்கிற நம்பிக்கையாக அவர் மட்டுமே இருக்கிறார். ஆகவே தொண்டர்கள் அப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் சொன்னேன், நான் சொல்லவில்லை. இல்ல, தினகரன் முதலமைச்சரா வரணும்னு 1.5 கோடி தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க நீங்க சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த ஆட்சி தொடரணும், சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு 1.5 கோடி தொண்டர்கள் ஆசைப்படுறாங்கன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. மொத்தமாக அந்த அத்தனை பேரையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஓபிஎஸ் தலைமை ஏற்க வேண்டும் என அதே 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக விரும்புறதாக ஓபிஎஸ் சொல்றாரு. இந்த மொத்தமா கூட்டினா 4.5 கோடி தமிழகத்துடைய மொத்த மக்கள் தொகை வருது. ஜெயக்குமார் எந்த தொண்டரை சந்தித்தார்? நானும் பெங்களூர் புகழேந்தி அண்ணன் அவர்களும் மதுரைக்கு சென்றோம், தஞ்சைக்கு சென்றோம், பாளையங்கோட்டைக்கு சென்றோம், தேவகோட்டைக்கு சென்றோம், திருவாடானைக்கு சென்றோம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றோம், தூத்துக்குடிக்கு சென்றோம். தமிழகத்தினுடைய தென் திசை முழுவதும் பயணம் செய்தோம். இன்னும் எங்கள் பயணம் தொடர இருக்கிறது. என்னுடைய 30 ஆண்டு கால பொதுவாழ்வில் தூத்துக்குடியிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் தேவக்கோட்டையிலும் தஞ்சாவூரிலும் இதுவரைக்கும் நான் சந்திக்காத மக்களை சந்தித்திருக்கிறேன். புத்தம் புதிய இளைஞர்கள் புயலென புறப்பட்டு வருகிறார்கள். தினகரனுடைய தலைமை தவிர்க்க முடியாதது. தினகரன் ஒரு வரலாற்று தேவை, ஒரு வரலாற்று கட்டாயம். அவர் தலைமையில் தான் இந்த இயக்கம் இயங்கும். வேறு எவர் என்ன சத்தம் போட்டாலும் அந்த சத்தத்திற்கு யாரும் மதிப்பு கொடுக்க போவதில்லை. கம்பராமாயணத்தில் கம்பனை புகழ்ந்த அளவுக்கு தினகரனை தொடர்ச்சியாக புகழ்கிறார் நாஞ்சில் சம்பத். ஆனால் தனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல்ல கூட தினகரன் இல்லைங்கிறதானே உண்மை. நாஞ்சில் சம்பத் சார், நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பார்கள். கட்சிக்கும் ஆட்சிக்கும் என்னால் எந்த ஊனமும் வந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்ச்சி அவருக்கு இருக்கிறது. அவர் ஆத்திரப்படவில்லை, அவசரப்படவில்லை.
அவர் ஜனநாயக பண்பினுடைய கொள்ளிடம். அவர் அமைதியாக இருக்கிறார். கட்சிக்கும் ஆட்சிக்கும் என்னால் எந்த ஊனமும் வந்துவிடக்கூடாது. கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றி தீர வேண்டிய கடமையில் அவர் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். தொடர்ந்து பேசலாம். எனக்கு கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, தினகரன் அணின்னு அதிமுகவில் ஒன்று புதிதாக உருவாகி இருக்கிறது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை, டிஃபேக்டோ அதுதான் பொசிஷன். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ. இப்போ திரு நாஞ்சில் சம்பத் பேசுகிறத பார்த்து அதுக்கப்புறமும் அது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் எவ்வளோ எம்எல்ஏகள் ஆதரிச்சாங்க, தொடர்ச்சியாக பல்வேறு பொதுக்கூட்டங்களில் தினகரனுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பேச இல்லை இவர் மட்டும் இல்லை, இவரோ திரு புகழேந்தியோ திரு வெற்றிவேலோ தங்கத்தமிழ்ச்செல்வனோ போன்ற ஒரு அட்லீஸ்ட் இப்போ இன்னைக்கு 30 பேர் போய் பார்த்தா கூட ஒரு 7-8 பேர் தொடர்ந்து வந்து அந்த அணிங்கிறது ஃபார்மலாக ஒரு அணியா இல்லையாங்கிறத விட்டுடுங்க. ஆனால் டிஃபேக்டோ அது ஒரு அணி தான். அது வந்து நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ. அந்த அணியினுடைய நோக்கம் என்ன? அந்த அணியினுடைய நோக்கம் இந்த திரு தினகரன் அவர்கள் சைட்லைன் ஆகாமல் பார்த்துக்கிறது ஒரு நோக்கம் நிச்சயமாக. ரெண்டாவது, அதற்கு மேல் என்ன நோக்கம் இருக்கிறது? ஆட்சியில் ஏதேனும் ஒரு லீவர் ஆஃப் பவர்னுவாங்க, அதை வந்து அசைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கும். அதற்கு மேல் என்ன இருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சராக அவரை கொண்டு நிறுத்தும் ஒரு நோக்கம் இருக்கிறதா? இல்ல அது ரொம்ப பிரிமெச்சூரா, அதனால வந்து ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாக அது செய்யாம கூட இருக்கலாம். ஸோ நிச்சயமா வந்து அணி என்று உருவாகிடுச்சு. ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆட்சி கலைகிற ஒரு சூழல் உருவாகி வந்தால் தினகரனை ஆதரிக்கிற 30 எம்எல்ஏக்களுக்கு அதனால என்ன பலன்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்க. என்னுடைய கேள்வி அதே கேள்வி நான் ரிவர்ஸ் பண்றேன். தினகரன் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஒரு முடிவை ஒருவேளை எடுத்தால் அதை ஆதரிக்கிற மறுக்க சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருவேளை எலெக்ஷன் வந்து அவங்களுக்கும் அதே வகையான நஷ்டம் தானே? இல்ல எல்லாருக்கும் நஷ்டம். அதுதான், அதாவதுங்க ஆட்சி இழந்தால் இருக்கிற 134 அந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நஷ்டம்ங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 4 ஆண்டு காலம் மீதி இருக்கிறது. அந்த இப்போ இன்றைய இருக்கிற சூழல்ல இவர்கள் மீண்டும் போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அதனால எல்லா 3 அணிகளுக்குமே நஷ்டம். ஆனால் இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இப்போ திரு ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இது வந்து நான் ஒரு வாய்ப்பா பார்க்குறேன். நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு ஆதரவு கொடுத்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கினால் சிச்சுவேஷன் எப்படி மாறும்? இந்த தினகரனுடன் ஆதரவாக இருக்கிற எம்எல்ஏஸ் ஐசோலேட் ஆயிடுவாங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையாங்கிறது திரு ஓபிஎஸ் அணி தான் முடிவு பண்ணணும். தொடர்ச்சியாக டிடிவி ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் என்று இருந்தது, தொடர்ச்சியாக இபிஎஸ் வெர்சஸ் டிடிவி ஆக மாறி இருக்கிறதா? தினகரனுக்காக எடப்பாடியை ஆதரிக்கக்கூடிய சூழலை ஓபிஎஸ் உருவாக்குவாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும், கண்ணு கெட்டிய தூரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் தெரிகிறதா உள்ளிட்ட சில கேள்விகளையும் கேட்க வேண்டியிருக்கிறது. கூடுதலாக விவாதிக்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளை. கேள்வி நேரம் தொடர்கிறது. தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சாரையாக டிடிவி தினகரன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எடப்பாடி அவர்களுக்கு தொடர்ச்சியாக பெரும்பான்மை பலம் குறைந்திருக்கிறதா? ஓபிஎஸும் எடப்பாடியும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? உள்ளிட்ட பல்வேறு ஸ்பெகுலேஷன் குறித்து நாம் இன்றைய கேள்வி நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கோவை செல்வராஜ் நிறைய குற்றச்சாட்டுகளை நாஞ்சில் சம்பத் வைத்திருக்கிறார். என்ன உங்க பதில்? அதாவது நாஞ்சில் சம்பத் வந்து தலைமை கழக நிர்வாகி கிடையாது, கட்சியினுடைய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் கிடையாது. என்னுடைய நீண்டகால நண்பர், நல்ல நெருங்கிய நண்பர் தான். அதனால் 2 பேரும் ஒரே கட்சியில் தான் இருக்கிறோம். அம்மாவுடைய வழியில் செயல்பட்டவங்க, அம்மாவுடைய கொள்கையோ லட்சியத்தை ஏற்றுட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள். அதனால் வந்து தயவு செய்து தாங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து தேவையெல்லாம் வெளியே விட்டு கட்சியினுடைய கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவருக்கு நான் ஒரு வேண்டுகோளாக அவங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக வைக்கிறேன். அவர் அப்படி செய்ய மாட்டார்னு நம்புகிறோம். அதனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. அம்மாவோட ஆட்சி நீடிக்க வேண்டும், அம்மாவுடைய கட்சியை நம்ம காப்பாற்றணும். அதனால தான் அந்த 1.5 கோடி தொண்டரில் ஒருத்தரும் கூட எந்த கட்சிக்கும் போகாமல் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த கட்சியில் இருந்துட்டு இருக்கிற காரணம் அதுதான் அம்மா சொன்ன இராணுவ கட்டுப்பாடு. அந்த நிலையில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அதனால் அவர் சொன்னார் தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் சும்மா சொல்ல, அவரும் நீண்ட கால கட்சிக்காரர் தான், மாவட்ட செயலாளர் தான், சட்டமன்ற உறுப்பினர் தான். அதாவது ஒரு அமைச்சரை பற்றி சொல்கிறதுனா அவர் என்ன செய்யற, உள்கட்சி பிரச்சனையை வெளிப்படையாக இப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக எடப்பாடி அணியிலிருந்து கோவை செல்வராஜ் உள்ளிட்ட அத்தனை பேரும் சசிகலா குடும்பத்தினரை முற்றிலுமாக கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறோம், அவங்களுக்கு பதவியில இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்லிக்கொண்டே கடந்த வாரம் தேர்தல் ஆணையத்தில் நீங்க கூடுதலாக தாக்கல் செய்த 14,000 அஃபிடவிட்லையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதுக்காக சொல்லியிருக்கீங்க? நாங்க சொல்லல. முதல் இந்த அம்மா அணி 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா அணியின் சார்பில்
ஆர்கே நகர் வேட்பாளர் என்ன மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் வந்து ஒரு விளம்பரத்திலையும் கூட ஒரு இடத்துலையும் கூட அவங்க பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய சின்னம்மாவோட படத்தை எங்கேயும் போடல. இவங்க தான் அந்த படத்தை போடாமல் புறக்கணிச்சாங்க. ஏன்னா அவங்கள படம் போட்டால் ஓட்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு போட்டு இன்னைக்கு வந்து ஏன் அம்மா படத்தை எடுத்துட்டீங்க அம்மா படத்தை எடுத்து கேட்கறது நியாயம். நீங்க சசிகலா குடும்பத்தினரை சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் அது சசிகலா குடும்பத்தினரை காயின் பண்றீங்க. அவங்க இன்னைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. சரி, இவர் துணை பொதுச் செயலாளர் இருக்கார். கூட அடிஷனலா முதலமைச்சரையும் சேர்த்து கட்சி நடத்துறதுக்கு தேர்தல் கமிஷன் நாங்கள் வாய்ப்பு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த 3 பேருக்கும் கட்சி நடத்துகிற இது கொடுக்கும்போது அவங்க சிறையில் இருக்கிறாங்க. இவருனாலே நடத்த முடியாமல் இருந்தது. அதனால இவரை சேர்த்திருக்கோம். அதனால அழகா நடத்திட்டு இருக்காரு. ஒரு 7-8 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு கட்சியை நடத்திட்டு இருக்காரு, ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. உங்களிடம் தானே இருக்கு. ஆமா, சிறையில் இருக்கிற சசிகலாவை பொதுச் செயலராக நீங்கள் முன்மொழிய வேண்டிய அவசியம் என்ன விண்ணப்பங்கள்ல? இப்போ முன்மொழியில ஆல்ரெடி முன்மொழிஞ்சு தேர்ந்தெடுத்து இருக்கிறவங்களை தான் பேர் கொடுத்துருக்கு. சரி, இல்ல இதுல லீகல் அதுல வந்து 3 பேர். இதுல வந்து யார் இப்ப கட்சியுடைய பொதுச் செயலாளர்? சசிகலா. ஆமா, அது யார் தேர்ந்தெடுத்தோம்? ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். அந்த அடிப்படையில அந்த பேரை வைக்கிறதாக இருந்தால் திரும்ப பொதுக்குழுவை கூட்டி இல்ல அது பொதுக்குழுவை நினைச்சா சும்மா நானும் நீங்களும் இஷ்டத்துக்கு கூட்ட முடியாது. அது வந்து தேர்தல் கமிஷன் சண்டைக்கு போயாச்சு. கட்சியை வந்து 2 பிரிவா காட்டியாச்சாங்க. அப்ப நம்ம தான் மெஜாரிட்டியா இருக்கிறோம். கட்சியும் சின்னமும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை கட்சியும் சின்னத்தையும் வாங்குவதற்கு சசிகலாவின் பெயரும் தினகரன் பெயரும் தேவை. வாங்கிவிட்ட பிறகு அவங்க வாங்கறதுல இப்ப இருக்கிற பொதுச் செயலாளர் யாரும் அதுக்காக அவங்க கொடுத்துருக்கோம். இல்ல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது என்ன லீகல் பொசிஷன்னா, இந்த தகராறு வரும்போது, இந்த சேலஞ்ச் ஆகும்போது இவர்கள் வந்து திருமதி சசிகலாவை பொதுச் செயலாளராகவும் திரு டிடிவி தினகரனும் துணை பொதுச் செயலாளராகவும் ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த பேசிஸில் தான் அந்த ஸ்பிளிட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சரி உங்களுக்கு நாங்கள் அதிமுக அம்மானு அங்கீகாரம் கொடுக்குறோம், உங்களுக்கு புரட்சித் தலைவி அம்மானு அங்கீகாரம் கொடுக்குறோம்னு சொன்னது. ஸோ இப்போ வந்து இந்த பிரமாண பத்திரத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம், அது ஓகே. ஆனால் அது வந்து இவங்க பொசிஷனை வீக்கன் பண்ணியிருக்கோம். பிரமாண பத்திரத்தை கொடுத்து அதில் வேற யாரோ ஒருத்தரையோ பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன போட முடியும்? இல்ல அது லீகலா அது செல்லாது. நீங்க ஒரு டியூவல் ரோல் ப்ளே பண்றீங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சசிகலாவை பொதுச் செயலாளராக அதுக்கு கொடுத்த அது கொடுத்த காரணம் என்னன்னா, இவங்க ஓபிஎஸ் அணி கொண்டு போய் அவங்க ஒரு செட்டு போய் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதை கவுண்டர் பண்ண வேண்டியது இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுக்காம இருந்திருக்கலாம், எஸ். ஆனால் கொடுக்காம இருந்தா அவங்களுடைய பொசிஷன் தேர்தல் ஆணையத்தில் வீக் ஆயிரும். கொடுக்கிற பிரமாண பத்திரத்தில் வேற ஒரு பேரை போட்டோ இல்லை ஏற்கனவே இருந்த அந்த பொசிஷனை தான் அவங்க ஊர்ஜிதம் பண்ண வேண்டுமே, ஒரு நிர்பந்தம். ஸோ அந்த லாஜிக்கை வச்சுட்டு இந்த அஃபிடவிட்டை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் மறைமுகமாக முழுமையாக அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமானா அது சந்தேகம் தான். ஓகே, நாஞ்சில் சம்பத் சார், தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை நாஞ்சில் சம்பத் கொஞ்சம் நாகரீகமாக பேசலாம் என்கிறார் கோவை செல்வராஜ். தொடர்ச்சியாக எல்லா பத்திரங்கள்லையும் பிரமாண பத்திரங்கள்லையும் சசிகலா மற்றும் தினகரன் 2 பேரையுமே கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக பட்டியலிட்டாலும் கூட அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளுக்காக மட்டுமே, கட்சிக்குள்ள நாங்க வந்து 2 பேரையும் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டாண்டு கட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியா நீங்க ஏன் பார்க்க கூடாது? வெளிப்படையா சசிகலாவையும் தினகரனையும் ஆதரிச்சா மட்டும்தான் அது அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாரா சம்பத்? விலக்கி வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த கட்சியில் பொதுச் செயலாளரினுடைய கண்ணசைவில்லாமல் எந்த சீர்திருத்தத்தையும் யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் விலக்கி வைத்து விட்டோம் என்று சத்தம் போடுவது வெறும் காட்டு கூச்சல், கதைக்குதவாத பேச்சு. அதனால் டிடிவி தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர், சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர். கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அதனால்தான் எங்கள் துணை பொதுச் செயலர் மிகுந்த பெருந்தன்மையோடும் நயத்தக்க நாகரிகத்தோடும் ஒவ்வொரு அடியாக அளந்து எடுத்து வைக்கிறார். கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் அவர் இன்று முதல் இறங்கிவிட்டார். அவர் கட்சியை ஒருங்கிணைப்பார், அவரே வழிநடத்துவார். அந்த நாள் வெகு விரைவில் வரும். இவர்களை நம்பி யாரும் போக மாட்டார்கள். இல்ல 122 பேர் பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சி சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்து பாக்குறாங்கன்னா அது கட்சியை ஒருங்கிணைக்கிற செயலா, கட்சியை பிளவுபடுத்துகிற செயலா? இன்றைக்கு 30 பேர், நாளைக்கு 30 பேர் வருவார்கள். எல்லா எம்எல்ஏக்களும் அவரைத்தான் ஆதரிப்பார்கள். இல்ல இப்ப எதுக்காக இந்த ஆதரவு? ஒவ்வொரு எம்எல்ஏவா டிடிவி தினகரன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? பாதிக்கப்பட்டவருடைய பக்கத்தில் தமிழர்கள் நிற்கிறார்கள் என்கிற நியாய உணர்ச்சி,
காயம்பட்டவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற பரிவு, தமிழ்நாட்டில் நீதியும் நியாயமும் செத்துவிடவில்லை என்று காட்டுகிறார்கள். ஆகவே பொய்யான வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறை சென்று மீண்டு வந்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து வந்திருக்கிறார். 40 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு இந்த கட்சியை நல்ல திசைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்கிறார். அதற்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்று சட்டப்பேரவை உறுப்பினர்களே வருகிறார்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள் வருகிறார்கள், எல்லா மட்டத்திலும் இருக்கிற நிர்வாகிகள் அவருடைய இல்லம் தேடி போகிறார்கள். அவர் யாரையும் அழைக்கவில்லை. எல்லா திசைகளும் தினகரன் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்க ஆரம்பித்து விட்டன. அவர்தான் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அந்த இடத்தை வேறு யாரும் இட்டு நிரப்ப முடியாது. அந்த இடத்திற்கு யாரும் கனவு கூட காணக்கூடாது. அப்படியே கனவு கண்டாலும் உடனே விழித்துக் கொள்ள வேண்டும். இல்ல டிடிவி தினகரன் தான் எல்லாம் தான், சசிகலா திரும்பி வந்தாலும் டிடிவி தினகரன் தானா? அது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். அவர் பொதுச் செயலாளர், இவங்க துணை பொதுச் செயலாளர். தொடர்ந்து பேசலாம். அதற்கு இன்னும் 3.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இல்ல இப்ப உங்களை எம்எல்ஏக்களுடைய தொடர்ச்சியான வருகைங்கிறது பக்கத்துல பக்கபலமாக நிற்கிறோம்ங்கிறத காட்டுறதுக்கு மட்டும்தானா, இல்ல ஆளுங்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அணியினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்காகவா? தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் மிக சொற்ப பெரும்பான்மையில் தப்பி இருக்கிற எடப்பாடி அரசை தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களை வச்சு நீங்க வந்து பயமுறுத்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா? எங்க பக்கம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எப்போது நினைத்தாலும் ஆட்சி கேட்கக்கூடிய அதிகாரம் டிடிவி தினகரனுக்கு இருக்கிறதுன்னு சொல்லாம சொல்ற மாதிரியான ஒரு அரசியல் எந்த அச்சுறுத்தலையும் எடப்பாடி அரசுக்கு கொடுப்பதாக உத்தேசம் இல்லை. இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கரிசனமும் கவலையும் எங்கள் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. இவர்களை விலக்கி வைக்கிறோம் என்று எங்கள் கன்னத்தில் அறைந்தது மாதிரி சொன்னவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மாதிரி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் பணியாமல் சுயேட்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஜனநாயக காற்று இன்றைக்கு தினகரன் பக்கம் திரும்பி வீசி கொண்டிருக்கிறது. காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. அது எப்ப புயலா மாறும்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எந்த காத்து எங்கே வீசல, அவருக்கு அது காத்து வீசுற மாதிரி தெரியலாம். சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை முதலமைச்சர் இடத்துல சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்க போறோம்னு போனாங்க. அவர் போவாண்டான்னு சொல்லல. அவர் யாரும் பெருந்தன்மையாக நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்குறீங்க, தாராளமாக பார்த்துட்டு வாங்கன்னார். பார்க்குறோம். அவர் இவங்க மாதிரி பேசுகிற மாதிரி இருந்ததுனாக்கா ஒரு எம்எல்ஏவும் போக மாட்டாங்க. அது எப்படி டிடிவி தினகரனை எம்எல்ஏக்கள் சந்திக்கிற அதே நேரத்தில் நீங்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகிறார். இந்த போராட்டம் என்பது அரசியல் முரண் இல்லையா? இது போராட்டமே கிடையாது. சட்டமன்ற கூட போகுது 14ஆம் தேதி. அதனால எப்பவுமே சட்டமன்ற கூட்டுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் கூட்டுறது தான். அந்த அடிப்படையில் கூட்டத்தை ஒற்றையாக கூட்டுவது என்பது வேறு. நீங்க மாவட்ட ரீதியாக இன்னைக்கு வந்து தொகுதி வாரியா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே அவங்க சொல்றாங்க, குடிநீர் பிரச்சனை எல்லாமே. ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டு ஒட்டுக்கு தனித்தனி எம்எல்ஏ பார்க்கல, ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டு 9 மாவட்டம் 8 மாவட்டமாக கூட்டு அவங்க முறையாக வந்து அவங்களுடைய மனுக்களை கொடுக்குறாங்க. உடனடியாக அதிகாரிகிட்ட கொடுத்து, அதனால தான் தலைமைச் செயலகத்தில் வச்சு நடத்துனது. அதிகாரிகளை கூப்பிட்டு சட்டமன்றத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி கையோட கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த சட்டமன்ற மானிய கோரிக்கைகளை ஜெயலலிதா செய்யாத பல சாதனைகளை எடப்பாடி அம்மா வந்து பிம்பம், அம்மா வந்து இந்த கட்சியினுடைய கடவுள், அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும். அம்மா செய்யற மாதிரி எல்லாரும் செஞ்சிட முடியாது இல்லையா? அதனால வந்து சட்டமன்ற எல்லாம் தெரியும், எடப்பாடிக்கு எதுவும் தெரியாது. தெரியாமல்ல, அவங்க அளவுக்கு செய்ய முடியுமா? அம்மாவுக்கு இணையா இருக்க முடியுமா? அம்மாவுடைய வழியில வந்தவர் தான், அம்மாவுடைய வழிகாட்டுதல் பேரில் அம்மாவுடைய பாடம் படித்தவர் தான், அம்மா கிட்ட இருந்து வந்த மாணவர் தான் அவர். அம்மாவுடைய பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாசத்துல 100 நாள்ல 105 திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. சம்பத் சாருடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், பொய்யான வழக்குல கட்சிக்காக சின்னத்துக்காக சிறைக்கு போய்விட்டு வந்த தினகரனை சந்திப்பது என்பது ஒரு மானமுள்ள ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய கடமை. அதை அவன் செய்யறாங்க. எல்லா தொண்டனுக்கும் மானம் இருக்குது, எல்லாம் மான மரியாதை இருக்கிறனாலதான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அவர் சொல்ற மாதிரி இல்ல, யாரை கேட்டவர் அதெல்லாம் செஞ்சாரு, அவர் செஞ்சாரா செய்யல யாருக்கு தெரியும்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அவர் நிரபராதின்னு வரட்டு சந்தோஷம் ஏத்துக்கு போறான். நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணல, அது பொய் வழக்குங்கிறதெல்லாம் நீங்க சொல்லல, அது வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல எப்படி சொல்ல முடியும்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுன்னு சொல்றேன் நான். சரி, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அதை பத்தி நம்ம விவாதமே பண்ண முடியாது. பர்சனல் வழக்கு இல்ல, அது ஒரு உங்க கட்சிக்கான வழக்காக திரும்ப திரும்ப நடத்தப்படுகிறது. எது கட்சிக்காக வழக்கு? இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றாருங்கிறதான வழக்கு. நாங்க இரட்டை இலை சின்னத்தை பெறுறதுக்கு சட்டப்படி முறைப்படி ஜனநாயகப்படியே வீட்டில்லாம இந்த மாதிரி ஏன் போகணும்னு கேட்கிறோம்.
உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களிடம் கேட்காமல் தன்னிச்சையாக டிடிவி தினகரன் செயல் அவர் தனிப்பட்ட முறையாக அவரே எல்லாமே நடவடிக்கை தேர்தல் நேரத்திலும் கூட யாரை கலந்துட்டாரு, அவர் இஷ்டத்துக்கே பண்ணாரு. அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பேசி விவாதிக்கிறதுக்கு உட்கட்சி பிரச்சனை பேசக்கூடாதுனால பேச விரும்பல. அவங்க பேசுறாங்க, நான் அந்த மாதிரி அவங்க மாதிரி தரம் தாழ்ந்து போக விரும்பல. தொடர்ச்சியாக ஒருவேளை டிடிவி தினகரன் இந்த ஆட்சியை கவிழ்க்க விரும்பவில்லை என்றாலும் ஓபிஎஸ் நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் வருவதற்கு இந்த ஸ்பிளிட் காரணமா இருக்குமா? மூன்றாவதா ஒரு அணி உடையுதுங்க. அதாவது லாஜிக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் லாஜிக்குக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தொலைவு தான் இது வரைக்கும் இருந்திருக்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. லாஜிக்கலாக என்ன பண்ணணும், ஒரு வெளிப்படையாக இது நாடகம் அல்ல என்று ஊர்ஜிதமான பிறகு, ஓரளவுக்கு அவருக்கு தெரிந்து வந்த பிறகு நிச்சயமா வந்து அதுக்கு அவருடைய மெயின் கோரிக்கை என்னங்க, அவங்கள விலக்கி வைக்கணும் தானே இவர் கோரிக்கை. அந்த ரெண்டாவது என்கொயரி கவர்மெண்ட் இஸ் ரெடி. அது வந்து பல மூத்த தலைவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, என்கொயரிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடிப்படையாக இந்த ஒன்று தான். இது வந்து நடந்த பிறகு அப்போவும் நான் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன், கட்சியிலிருந்து நீக்குங்க, இல்லை அஃபிடவிட் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு கேட்கறதுல லாஜிக்கே கிடையாது. ஸோ அடிப்படையாக திரு ஓபிஎஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தால் இந்த பிளவு அப்படிங்கிறது உண்மை என்று அவருக்கு தெரிய வந்த பிறகு நிச்சயமா அவர் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு என்ன எப்படி மர்ஜ் பண்ணணும்னு பார்க்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்படும் எண்ணிக்கை அதே அளவில் இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா பொதுமக்கள் ஆதரவு திரு ஓபிஎஸ் ஓரளவுக்கு இருக்கு. பிராக்டிகலா பேசுறதா இருந்தா ஒரு கட்சியினுடைய ஆபரேட்டிவ் போர்ஷன், ஒரு சிபிஎம் ஐசியு மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் ஏதோ ஒரு வகையில் அது சசிகலா குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிற போது அதனுடைய மிச்சங்கள் இப்போதும் இருக்கும். அதன் அடிப்படையில் நிச்சயமா இருக்கு. அந்த எண்ணிக்கை தான் சொல்றேன். அதாவது அந்த எண்ணிக்கை இப்போ இன்னைக்கு 30 பேர் பார்த்துருக்காங்க. அது 30, 60, 70, 10, 15. இப்போ 2 வாரம் 3 வாரம் முன்னாடி திரு தினகரன் அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பு எத்தனை பேர் போனாங்க? 8 பேர் தான் போனாங்க. அந்த 8ங்கிறது ஏன் இன்று 30 ஆயிருக்கிறது? இந்த 30ங்கிறது 30 தானா, இல்ல அது 60? இல்லை 30லயே வந்து அவர் ஆதரவு வெறும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சவர் ஒரு 20 பேர் இருக்கிறாங்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு பிரஷர் டாக்டிக். அடுத்த சில நாட்களில் நிச்சயமா தெரிஞ்சிடும். தொடர்ந்து இதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அவர்களை தொடர்ந்து சந்திச்சிருக்காரு, இல்ல அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன் மேல பெரும் பிரச்சனையை உருவாக்கும்னு கட்சி நினைக்கலையா? நிச்சயமா வந்து இது இன்ஸ்டபிலிட்டியா தான் இருக்கும். இதே மாதிரி போனாக்க நிச்சயமா ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். ஆனால் என்ன பலவீனம் என்றால் திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ரீதியாக அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காரு. திரு தினகரன் வந்து கட்சி ரீதியாக நான் வந்து எம்எல்ஏக்களை சேர்க்க முடியும் அப்படிங்கிற ரீதியாக இப்போ இவங்க திரு எடப்பாடி பழனிசாமியுடைய குரூப் வந்து நைதர் ஹியர் நார் தேர். வேறஸ் அவர் ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் ஒன்று சேர்ந்து விட்டால் அது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரும்பாலான தொண்டர்களுடைய ஆதரவு பெறக்கூடிய ரேஞ்சுக்கு அவங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா எம்எல்ஏஸே வந்து இவங்க கிட்ட போனோமா இல்ல திரு தினகரன் போனோமாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிரும். அது நடக்குமாங்கிறது ஓபிஎஸ் அவர்கள் கையில் தான் இருக்கு. நாஞ்சில் சம்பத் சார், தொடர்ச்சியாக இதுவரை டிடிவி தினகரன் மிசஸ் ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு போட்டி இருந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப தொடர்ச்சியா நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கை கோர்ப்பதற்கு இருக்கிற ஒரே தடை என்பது சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறதுங்கிற ஒற்றை கோரிக்கை தானா? நீங்க தண்ணி ஆவர்த்தனம் தொடர்ச்சியாக தினகரன் அணி செய்து கொண்டிருப்பதாக இருந்தால் எடப்பாடியும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து அதிமுகவை வழி நடத்துவதில் என்ன தவறு? எப்படி வழி நடத்த முடியும்? கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவெடுக்காமல் இவர்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க. எனக்கு கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதியே தெரியாம பேசுறீங்க. ஓபிஎஸ் குரலை நாளைக்கு இபிஎஸ் எதிரொலிப்பார் என்றால் அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். சின்னம்மாவையும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை விலக்கி வைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் ஏன் சொன்னார்? அவரை பொதுச் செயலாளராக முடிசூட்டுவதற்கு முதலில் முன்மொழிந்தது யார்? அவருடைய காலில் விழுந்தது யார்? இப்படி ஒரு முடிவை திரும்ப அறிவிக்க வேண்டிய நெருக்கடி அவருக்கு எங்கிருந்து வந்தது? யார் அவரை இயக்குவது? அந்த பாவத்தை இபிஎஸ் அவர்களும் செய்வானால் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது வரும். கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒரு முகமாக நின்று தமிழகத்தில் சின்னம்மா தலைமையை டிடிவி தலைமையை ஆதரிப்பார்கள். ஓபிஎஸ் குரலை இபிஎஸ் ஆதரித்தால் யாருக்கு ஓபிஎஸ் குரலை இபிஎஸ் எதிரொலிப்பதா? என்ன பிரச்சனை கேக்குறேன் நானு. என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை வந்து கட்சி காப்பாற்றப்பட வேண்டாமா?
ஒரு வல்லமை உள்ள தலைமை, ஒரு கரிஷ்மா உள்ள தலைமை ஒரு கட்சிக்கு வேண்டாமா? சிறையில் இருக்கிற பொதுச் செயலாளர் சிறை சென்று வல்லமை உள்ள தலைமை வேண்டாமா ஒரு கட்சிக்கு? சிறையில் இருக்கிற யார் வேணாலும் தலைவர் ஆயிட முடியுமா? சிறையில் இருக்கிற பொதுச் செயலாளர் சிறை சென்று திரும்பி இருக்கிற துணை பொதுச் செயலாளரை ஒப்பிடுகிற போது கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஓபிஎஸ் விடவும் எந்த வகையில் சசிகலாவும் தினகரனும் உயர்ந்தவர் திரும்ப திரும்ப நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. டிடிவி தினகரன் உயர்ந்தவரா என்பதை டிடிவி தினகரன் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கும் போது தெரியும். டிடிவி தினகரன் பெயரை உச்சரித்துக் கொண்டு தூத்துக்குடி மேடையில் நிற்கிற பொழுதே அலை அலையாய் அணி அணியாய் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் அணிவகுத்து வருவதை கண்கூடாக கண்ட எல்லா ஊடகங்களும் அதை பதிவு செய்தன. ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்றாங்களே, இதுவரைக்கும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடிந்ததா? யோகியதை உண்டா? அம்மா பிறந்த நாளுக்கே பொதுக்கூட்டம் நடத்த முடியலையே. எங்கேயாவது போனாரா? என்னமா நீதி கேட்க போறேன், தர்மயுத்தம் என்ன தர்மயுத்தம்? தர்மயுத்தம் நடத்த இவருக்கு என்ன யோகியதை இருக்கு? ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு யோகியதை இல்ல. தர்மயுத்தம் தர்மயுத்தம் நடத்திட்டு சொல்றோம். அம்மாவினுடைய பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முழுவதுக்கும் கூட்டம் நடத்தணும். எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்தணும். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு யோக்கியதையும் போக்கும் இல்லாதவர்கள் இந்த நாட்டில் தலைவராக ஆசைப்படுறாங்களா? அதிமுகவினுடைய அதிமுகவில் சசிகலா குடும்பத்தினுடைய வல்லாதிக்கத்தை எதிர்த்து மக்கள் கிட்ட பரப்புரை செய்வதாக தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ல நீதி கேட்கும் போராட்டம் என்ற அடிப்படையில் நடத்தியிருக்கிறாரு. சேலத்துல செம்மலை ஏற்பாட்டுல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது. அவர் மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 6 மாவட்டங்கள். அப்படிங்கும் போது எப்படி மக்களை சந்திக்கலன்னு சொல்றீங்க? சேலத்தில் அது ஒரு வித்தியாசமா. சேலத்தில் எங்க நாகப்பட்டினம், சேலம், திண்டுக்கல், கொட்டிவாக்கம், இதுதான் தமிழ்நாடா? என்னங்க பொதுக்கூட்டமா? கொட்டிவாக்கத்தில் உள்ளவன் தான் சேலத்துக்கு வர்றான், சேலத்தில் உள்ளவன் தான் கொட்டிவாக்கத்துக்கு வர்றான். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய இந்த இரு அணிகளுடைய பிளவு இப்படியே நீடிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறீர்களா சம்பத்? இல்லையே, இணைக்க வேண்டும் தான் சொல்றேன். ஓபிஎஸ் என்கிற பச்சை துரோகியை விலக்கி வைத்துவிட்டு கட்சியை இணைப்பதற்கான முயற்சியில டிடிவி தினகரன் இறங்கி இருக்கிறார் என்று தான் சொல்றேன். அந்த ஆளுமையும் அந்த ஆற்றலும் அனைவரையும் வசீகரிக்கிற பண்பும் பக்குவமும் பண்பாடும் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர் 40 நாள் சிறையில் இருக்கும்போது இணைக்க முடிஞ்சதா? ஒரு துரும்ப தூக்கி இவங்களால போட முடிஞ்சதா? டிடிவி தினகரனால் மட்டும்தான் முடியும். அதிமுகவின் பொழுது இனிமேல் டிடிவி தினகரனால் மட்டும்தான் விடியும். செல்வராஜ், இப்போ சம்பத் அவர்களுடைய திரும்ப திரும்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது, ஒரு ஒற்றை தலைமையாக அதிமுகவை கட்டுக்குள்ள வச்சிருந்த கட்சி டிடிவி அவர் கேட்கிற 40 நாள்ல டிடிவி தினகரன் இல்ல, ஃபீல்டில் இல்ல, கட்சியை இணைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருந்துமே உங்களால் அதற்கான ஒரு சின்ன பேச்சுவார்த்தையை கூட முறையா நடத்த முடியலன்னா ரெண்டு தரப்பும் எவ்வளவு பலவீனமா இருக்கீங்க? எந்த பலவீனம் கிடையாது. கட்சி தெளிவா இருக்கு, கட்சி நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. கட்சியினுடைய எங்களுடைய இயக்கம் நல்லா இருக்குது. அம்மா காட்டின வழியில திறமையான ஆட்சி நடந்துட்டு இருக்கு, திறமையா கட்சி நடந்துட்டு இருக்கு. எந்த குழப்பம் யாருக்கும் இல்லை. ஓபிஎஸ் பத்தி சொல்றேன், நான் யாரு? ஓபிஎஸ் வந்து சேரணும்னா அவர் வந்து கட்சியில வந்து நீக்கி இருக்கிறோம், வந்து சேர்றதுனா வந்து சேர வேண்டியதுதான். அது வந்து அவங்க விருப்பம். அதனால நாங்க வந்து வாவான்னு அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லி பார்த்தாச்சு, வர்றது வராது அவங்க விருப்பம். ஓபிஎஸோடு இணைவதற்காகத்தான் சசிகலா குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறோம்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஓபிஎஸ் நாங்க எந்த இடத்துலயும் ஓபிஎஸ்க்காகவோ இணைக்கிறக்காகவோ அவங்க நீக்கி வைக்கிறோம்னு ஒரு நாளும் சொல்லல. அமைச்சர் நாங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. இணைக்கிறக்காக சொன்னாரா? இணைக்கிறதுக்காக நாங்க நீக்கி வைக்கிறோம்னு சொல்லல. நாங்க இன்று முதல் நாங்க வந்து அவங்கள விலக்கி வச்சுட்டு நாங்க கட்சி நடத்துறோம், கட்சி வேலையை பார்க்குறோம்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்காம எதுக்காக நீங்க எங்க உட்கட்சி விருப்பத்தை இன்னொருத்தர் வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுல வந்து தலையிட்டு எங்களோட விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நானும் அமைச்சர் ஜெயக்குமார் தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்று அப்படிங்கிற அன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ஜெயக்குமார் பிளவுபட்டிருக்கிற இன்னொரு அணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இதுதான் தடையாக இருக்குமானால் அந்த தடையை தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வார்த்தையை அவர் சொல்லல. கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பத்திற்காக அவருடைய எண்ணத்தை அவர் சொன்னார். பேச்சுவார்த்தைக்காக தான் நீங்க இதை பண்ணீங்க. பேச்சுவார்த்தை இப்ப ஏன் உங்களால பண்ண முடியல? பேச்சுவார்த்தை பண்ணலன்னு யார் பார்த்தா? நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்காக வெளியே எல்லா பிரச்சனையும் கூட்டு உட்கார வச்சா பேசிட்டு இருக்க முடியும். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அம்மா வழியில எல்லாம் இணைஞ்சு வேலை செய்வாங்க. ஒட்டுமொத்த தொண்டரும்
கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையா இருந்து வேலை செய்வோம். 2021 வரைக்கும் எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சியை அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆட்சி குறித்து யாரும் பேசவே இல்லை. இந்த கட்சியில் யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. புதுசெல்லாம் யார் உள்ள வந்தாலும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இந்த கட்சி தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஸ்டேட்மென்ட் பின்னாடி இருக்கிற அது நிச்சயமா அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. 40 நாளுக்கு முன்னாடி இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஒரு முடிவுக்கு, ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் வரும் நிச்சயமா வரும். அதாவது உண்மையாகவே அதிகாரம் வந்ததானே நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். பேச்சுவார்த்தையில ஒரு தரப்புல பன்னீர்செல்வம் முடிவு எடுக்கிறார், இல்ல முடிவு எடுக்கலையே, அதானே பிரச்சனை. அந்த தரப்புல திரு பன்னீர்செல்வம் முடிவு எடுக்கலையே. அதாவது அவருக்கு விருப்பம் சில பரவலாக வர்ற கருத்து என்னன்னா, அவர் சுமூகமாக ஒரு சூழலில் இந்த இணைப்பு வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய அணியில் இருக்கும் பல தலைவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அந்த ரீதியாக தான் போயிட்டு இருக்கு. அதை அவர் ஏன் ஒரு ஃபர்ம் லீடர் டிசிஷன் எடுத்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர முடியலங்கிறது ஒரு புறம். இந்த சம்பத் வைக்கிற கேள்வி நியாயமானது இல்லை. உங்களால 2 பேரும் பேசி இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு கட்சியை இணைக்கிற ஒரு தார்மீக வில் இல்லையா? அவங்ககிட்ட வில் பவர் இல்லையா? இல்ல அது பவர் இருக்கு சார். பவர் இல்லாம ஒண்ணு கட்சி யாரு நடத்தல. இல்ல இவ்வளவு இருக்கு. அது எப்ப செய்வோம் அப்ப செய்வோம். இல்ல நீங்க பாருங்க, சுவிட்ச் பட்டன் எங்க இருக்குன்னு பாருங்க. கரண்டே நாங்க தானே வச்சுக்கிறோம். நாங்க கரண்ட் கொடுத்தாதானே சுவிட்ச் பட்டன் அமுத்துவீங்க. நீங்க 2 பட்டனை கையில வச்சுட்டு என்ன அமுத்துறது? இல்ல இவ்வளவு நாள் அதனால இந்த கட்சியை எந்த சக்தியால உள்ள போத முடியாது. இந்த கட்சி ஒண்ணும் பண்ணிட முடியாது. இப்ப சொல்றேன், ஏங்க தேர்தலே நிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க இந்த கட்சி பத்தி பேசியாலும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இந்த கட்சி யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடியும், தொண்டனால தான் காப்பாற்ற முடியும். புரட்சி தலைவர் அம்மா என்ன செஞ்சாங்க அந்த தொண்டனால காப்பாற்ற. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ஒரு கட்டத்தில் தேர்தலில் இருக்க முடியாத இடத்தில் இருந்துதான் கட்சியை மீட்டெடுத்திருக்கிறார். இல்ல தொடர்ச்சியாக அதாவது இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா திரு பழனிசாமியோடைய அணிக்கு ஒரு லெவலுக்கு மீறி போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அது சூழல் மாறும்ங்கிற ரீதியாக வரும்பொழுது நிச்சயமாக இந்த இணைப்புக்கு அதிகமாக அவர்கள் முனைப்பு காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ நிச்சயமாக இந்த ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் ஃபேக்ஷன், 3வது அணி உருவானதுனால இந்த இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா அதிகமாக இருக்கு. அந்த 3வது அணிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, அந்த பலத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். சம்பத், இங்க 2 தரப்பிலும் பேச்சுவார்த்தை, ஓபிஎஸ் அணியிலும் எடப்பாடி அணியிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. யார் சொன்னார்கள் நடக்கவில்லை என்று சொல்றாங்க. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படை அம்சமாக சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைப்பதுங்கிற ஒரு முடிவு எடுத்தால் கட்சியினுடைய நலன் கருதி தினகரன் அதை ஏற்பாரா? அப்படி ஒரு முடிவு எடுக்கிற துணிவு இவர்களுக்கு முதல்ல கிடையாது. நம்பர் 1. 2வது, நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நடக்க முடியாது, நீலவானத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நிலவு சிரிக்க முடியாது, காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது, தண்ணீரை மறுதளித்துவிட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது, மின்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு புத்துலகம் சமைக்க முடியாது, சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் அலட்சியப்படுத்திவிட்டு இந்த கட்சி ஓராடி நகர முடியாது என்பதை வருகிற நாள நாங்க நிரூபிக்க தயாரா இருக்கோம். நாங்கிறது யாரு, யாரெல்லாம் இருக்கீங்க? நாங்க ஏன் இன்னைக்கே 30 எம்எல்ஏ போனவரை உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கண்ணாடி வேணுமா? இனி சம்பத் சார் வாங்கி கொடுத்தா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி சம்பத் சார். கட்சியினுடைய நிர்வாகிகள் பூரா எங்க பக்கம் தான் இருக்காங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பி இருந்தோம். டிடிவி தினகரன் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நியூஸ் 7 தமிழினுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதற்கான ஒரு கேள்வி முன்மொழியப்பட்டிருந்தது. அதற்கான பதில் என்னவென்று தற்போது பார்க்கலாம். டிடிவி தினகரன் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். ஆம் என 24% பேரும், இல்லை என 76% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். டிடிவி தினகரன் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். ஆம் என 24% பேரும், இல்லை என 76% பேரும் முன்மொழிந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய வேண்டியது. சொல்லுங்க. அதாவது அவர் சொன்னார், சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்ற, இந்த இயக்கத்தை பொறுத்தவரை எல்லா மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் 35 வருஷம் 40 வருஷம் இந்த இயக்கத்துக்காக வேலை செஞ்சு கட்சியை தூண் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு வீதிக்கு போனீங்கன்னா 100 பேரை தொண்டன் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை மரியாதைக்குள்ளான நாஞ்சில் சம்பத்தோ மற்றவர்களோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி வழி நடத்துவார், இந்த ஆட்சியை வழி நடத்துவார். நிச்சயமாக அம்மா வழியில் நிச்சயமாக வெற்றி நடைபோடுவோம். இந்த 30 அதிகமாகும் நினைக்கிறீங்களா? 30, அதாவது இது ஓபிஎஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 2 அணிகளும் இணைகின்றனவோ அதை பொறுத்து தான் இந்த அணிக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது.
2 அணி இணைஞ்சிட்டாங்க விரைவாக அடுத்த சில நாட்களில். எம்எல்ஏ ஒண்ணாதான் இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அதை பத்தி தப்பா இருங்க. பேசிட்டு இல்ல 30 பேர் போனாங்கங்கிறது அப்ப அது பார்க்க போறது வர்றத வச்சு இல்ல ஓகே பட் இல்ல ரோட்ல கடைக்கு போறோம் சார் இங்க டீ இருக்கா இங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. அங்க போய் சந்திச்சிட்டு வந்த பிறகு அது அப்புறம் எப்படி அதிகமாகுமா? அதே மாதிரி தான் டிவில சொன்னாங்க. இந்த 2 அணிகளும் விரைவாக இணைந்தால் இந்த அணிக்கு ஆதரவு குறையும். இந்த 2 அணிகளும் இணையாமல் இதே மாதிரி ஒரு பேரலைஸ்டு ஸ்டேட்ல இந்த பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா நிச்சயமா திரு தினகரன் அவர்களுக்கு ஆதரவு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சார் உங்களுக்கு நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். அடுத்தடுத்த காட்சிகள் அதிமுகவில் எப்படியாக இருக்கும்னு கணிக்கிறீங்க? ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும், அதே நேரத்தில் கட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும். 6 மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று அம்மா அமரத்துவம் எய்திய நிலையில் பேசினார்கள். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் துரைமுருகன், நீங்களே முதலமைச்சராக நீடியுங்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு என்றென்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் என்று சட்டமன்றத்திலேயே பேசினார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்த OPS எழுந்து உங்கள் ஆதரவு எதற்கு எங்களுக்கு என்று கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸ்டாலினும் OPSம் ஒரே குரலில் பேசினார்கள். இதுதான் பிரச்சனைக்கு பிள்ளையார் சுழி. அதற்கு பிறகு யாருடைய காலில் போய் விழ வேண்டுமோ அவருடைய காலில் விழுந்து கதிமோட்சம் கேட்டார்கள். சின்னத்தை முடக்குவதற்கும் கட்சியினுடைய பெயரை பயன்படுத்துவதற்கும் OPS ஒரு பச்சை துரோகத்திற்கு அவர் பலியானார். ஆகவே அவரை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் OPS ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார். நீக்கப்பட்டவரை விட்டுவிட்டு வேறு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றுகின்ற ஒரு மகத்தான வரலாற்று கடமையில் டிடிவி தினகரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அவருடைய முயற்சியில் அவர் வெல்வார். அதற்கான தகுதியும் தன்மையும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினால் டிடிவி தினகரன் இந்த முயற்சியில் வெல்வார். ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த ஆபத்தும் வந்துவிடாது. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்த 3 பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.